தற்போது சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கலாம். தற்போது திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஏழை எளிய மாணவர்கள், கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பல துன்பங்களுக்கும் அல்லல்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுமை தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு உடனடியாக இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு ஒரு முடிவை இந்த அரசு உடனடியாக காண வேண்டும். எப்படி ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஜனாதிபதி வரை சென்று அதற்கு அழுத்தம் கொடுத்து எப்படி ஒப்புதலை பெற முடிந்ததோ, அதுபோல் இதே சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள், இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 மசோதாக்கள் ஏகமனதாக திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்து அது டெல்லிக்கு சென்று, ஆனால் டெல்லிக்கு சென்றதை தவிர ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு அது கொண்டு செல்லப்படவில்லை என்பது பின்னால் தான் தெரிந்து கொண்டோம். ஆக ஜனாதிபதியத்தில் அது அழுத்தம் கொடுத்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிற நேரத்திலாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இந்த அரசுக்கு. ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வுக்கு ஒரு முடிவை நிச்சயமாக அவர்கள் ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். சரி, இப்பொழுது ஒன்றும் குடிமொழி போயிடல. அடுத்து ஜனாதிபதியினுடைய, துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல் வரவிருக்கிறது. இந்த தேர்தலை பயன்படுத்தியாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உருவாக்கி தருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று நான் அந்த கோரிக்கையை அவையிலே அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்தேன். ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் எழுந்து ஒரு பதில் கூட, ஒரு வார்த்தை கூட எழுந்து பதில் சொல்ல விரும்பல. இதிலிருந்தே மத்திய அரசு அவர்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதேபோல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதில் சொல்லுகிற போது கூட நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் சொல்லுகிறாரே தவிர நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி நான் கேட்ட கேள்விக்கு எந்தவித பதிலும் தராத நிலையிலே விளக்கம் தந்தாரே தவிர வேறு எதுவும் தரவில்லை. எனவே அதில் எங்களுக்கு திருப்தி இல்லாத காரணத்தால் மாணவர்களுடைய நலன் கருதி எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை அவையிலே தெரிவித்துவிட்டு அதற்கு அடையாளமாக வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஒரே தான், ஜனாதிபதியிடத்தில் போய் அழுத்தம் கொடுக்கணும், எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு போய் அழுத்தம் கொடுக்கணும். அது அப்படியும் வரலன்னா அதுக்கு பிறகு மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராட தயாராக இருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு ஆதரவு தரணும் என்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா அதுக்கு நாங்கள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்போம். இந்த பிரச்சனை இவ்வளவு நீண்டதுக்கே காரணம் என்னன்னு ஒன்று சொன்ன நானு, அந்த இங்கிருந்து சட்டமன்றத்தில் நீட் தேர்வில் நம்முடைய மாநிலத்துக்கு ஒரு எக்ஸம்ஷன் விதிவிலக்கு வேணும்னு கேட்டு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சோம். அதை கொண்டு போய் கவனமா ஜனாதிபதி கொடுத்திருந்தா ஒரு விதிவிலக்கு வாங்கி இருக்கலாம். ஆனா இங்கிருந்து போன பெட்டிஷன் எங்க இருக்குன்னே தெரியாம மனு போட்டு கிடந்து ஜனாதிபதி அப்படி ஒண்ணு எங்கிட்ட வரலன்னு சொன்னார். ஆக சரியான நேரத்தில் ஜனாதிபதி கொண்டு போய் சேர்த்திருந்தால் பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். எனவே ஆரம்பத்திலேயே தப்பு செய்து விட்டது அவர்கள்தான். எனவே இந்த தப்புக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனை வளர்ந்ததுக்கு முழு பொறுப்பை ஏற்று இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்ப டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்க போனது, டெல்லியில் போய் சில அமைச்சர்களை பார்க்க போனதுக்கெல்லாம் காரணமே தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனை கருதி அல்ல, அவங்களுடைய நலனை கருதி. அவங்க பதவி தக்க வச்சுக்கிறது, அவங்க மேல தேர்தல் கமிஷன் போட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை, வருமான வரித்துறை போட்டிருக்கக்கூடிய நோட்டீஸு, அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான முயற்சியில தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை பற்றியோ பிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை என்பதுதான் உண்மை. சார், இன்னொரு பிரச்சனை சார், கடந்த சில நாட்களாக ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, இன்னைக்கு திமுக வெளிநடப்பு பண்ணியிருக்கீங்க. ஆனா இதுக்கு பேரவையில் இருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் விளக்கம் திருப்தி தரவில்லை என்பதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஜல்லிக்கட்டுக்காக முயற்சி மேற்கொண்டதைப் போல் நீட் தேர்வுக்கு முயற்சி மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்றும், நீட் தேர்வினால் கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.